3 கிலோவாட் நீங்கள் சப்சிடி ஸ்கீமில் போட்டுட்டீங்க. ஃப்யூச்சரில் 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ இதை நம்ம அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெர்ட்ரு போடுங்க. அதுதான் என்றைக்குமே நல்லது. ஏன்னா இன்றைக்கி நம்ம போட்டு முடிச்சிட்டோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 3 கிலோவாட் 3 கிலோவாட் 3 கிலோவாட்னு விற்றுக்கிட்டே இருக்காங்க. அது தவறு. உங்களுடைய தேவைக்கு எது சரியாக இருக்குமோ அப்படி தான் நீங்கள் போடணும். நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி இப்போ 3 கிலோவாட் போட்டுட்டீங்க, நாளைக்கு ஒரே ஒரு பேனல் தான் சார் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா திரும்ப நம்ம முதல்ல இருந்து எல்லாத்தையும் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ட்ரு, ஏசிடிசி ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஃப்யூச்சரில் ஒரு 2 கிலோவாட் இன்வெர்ட் பண்ணணுமா, நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா, தாராளமாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுடைய எதிர்கால மின்சார தேவைகள் அனைத்தையுமே நம்ம சோலார்லேயே உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் இந்த ராணிப்பேட்டையில் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். ஆகவே நீங்கள் இந்த வீட்டுக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் பொருட்களை விற்பனை செய்கிறதில்ல, உங்களுக்கு தீர்வுகளை தான் கொடுக்குறோம். ஏன்னா பொருட்களை யார் வேணால் எங்கே வேணால் வாங்கிக்கலாம். நல்ல தரமான பொருட்களை வாங்கி நீண்ட காலம் உழைக்கக்கூடிய வகையில் தெளிவாக உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனை முடித்து கொடுக்குறோம். என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, 3 கனெக்ஷன் இருக்குது, 5 கனெக்ஷன் இருக்குது, என்ன பண்ணுறது, இந்த மாதிரி விவரங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஒரே வீட்டில் 3 கனெக்ஷன் அண்ணன் தம்பிலாம் இருக்கிறாங்க, ஒரே சோலார் சிஸ்டம் போடலாமா, 3 சோலார் சிஸ்டம் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே வீட்டில் ஒரே ஓனருக்கு 2 3 சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குது, 2 சப்சிடி வாங்கலாமான்னு கேட்குறாங்க. எல்லா விதமான தீர்வுகளையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி கவர்மெண்ட்டில் என்னென்ன டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணணுமோ எல்லாத்தையும் டெக்னிக்கலாக நாங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணி கொடுக்குறோம். கடைசி வரைக்கும் நாங்கள் பண்ணுவோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நெட் மீட்ரு பார்த்திங்கன்னா சில வீடுகளுக்கு 5 நாளில் வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரு சில வீடுகளுக்கு 20 நாள் ஆகும். ஏன்னா அடிஷ்னல் லோடு சேங்ஷன் ஆகிருக்காது. அவங்களுக்கு கொடுத்துருக்கிற லோடு அங்கே கரெக்டாக டிஎன்இபி போர்ட்டலில் ரெஃப்ளெக்ட் ஆகாது. இந்த மாதிரி டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கும்போது ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே நெட் மீட்ரு வந்துடுது. அதே மாதிரி சப்சிடி பார்க்கும்போது மேக்ஸிமம் 2 மாதம் அதிகபட்சம். ஒரு சில பேருக்கு 3 மாதத்துக்குள்ளே வந்துடுது. ஒரு சில பேருக்கு 25 நாளில் சப்சிடி வந்துடுது. இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்கீம்லேயும் எல்லா விதமான டாக்குமெண்டேஷன், பேங்க்கில் போடக்கூடிய லோன் அப்ளிகேஷன், லோன் ப்ராசஸிங்கு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாங்களே பண்ணி கொடுக்குறோம். அடிஷ்னல் லோடு வாங்குறதுலேருந்து, பேங்க்கில் லோன் வாங்கி கொடுக்குறதுலேருந்து, உங்களுக்கு நெட் மீட்ரு வாங்கி கொடுக்குறதுலேருந்து, சப்சிடி வாங்கி கொடுக்குற வரைக்கும் A to Z ஒரு டர்ன் கீ சொல்யூஷன் நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு வீட்டுக்கு சோலார் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் நினைக்க வேண்டியது உங்கள் வீட்டுக்கு 3000 ரூபாய்க்கு மேலே பில்லு வருதா, 3000 ரூபாய்க்கு பில்லு வந்தால் நீங்கள் சோலார் போடலாம்.